ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். சிமிலி, மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனாலும் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கான டெஃபினேஷன் பார்த்துலாம். அப்படின்னா என்னென்னு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அ வேர்ட் ஆர் பிரேஸ் யூஸ்டு இன் அ ஸ்பெஷல் வே டு மேக் லாங்குவேஜ் மோர் இன்ட்ரெஸ்டிங், எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸ்பிரசிவ், நாட் இன் இட்ஸ் லிட்ரல் மீனிங் காய்ஸ். இப்போ இதோட தமிழ் மீனிங் பார்த்துருவோம். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேர்ம் தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது வந்து ஒரு ஃபார்ம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்பது ஒரு வார்த்தையையோ அல்லது சொற்றொடர்களையோ அதன் நேரடி அர்த்தத்தில் அல்லாமல் அழகாகவும் தாக்கம் உள்ளதாகவும் சொல்ல பயன்படுவது. அதாவது என்ன சொல்றாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அதோட ஒரு சொற்களை வந்து நேரடியாக அர்த்தத்தை சொல்லாம அழகாகவும் ரொம்ப மனசுல வந்து ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ற மாதிரி சொல்றதுக்கு தான் இது வந்து பயன்படுது. அழகா ஒரு யூனிக் குவாலிட்டியில சொல்றதுக்காக இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்றாங்க guys. இந்த வீடியோவில் நம்ம 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம். 3, அதாவது ஓனோமோட்டோபியா, அலிகோரி அண்ட் ஆக்சிமோரான். 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், onomatopoeia. Onomatopoeia என்ன, அதோட definition பார்த்துடலாம் guys. Onomatopoeia is a figure of speech where a word imitates the natural sound of a thing or action. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, onomatopoeia என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கை ஒலிகளையே போலவே ஒரு ஒலிக்கும் சொற்களை தான் இந்த வந்து பயன்படுத்துறது தான் இந்த onomatopoeia. அதாவது ஒரு இயற்கை ஒலிகள்லாம் இருக்குல்ல guys, இந்த நாய் குலைக்கிறது, டிக் டிக், இந்த கதவு தட்டுறது, புஸ், தேனீக்கள் இது பண்ணுறது, இந்த தத்துவம்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறது தான் onomatopoeia. சொற்கள்ல சென்டென்ஸ்ல பயன்படுத்துறது guys. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பீ புஸ்டு, தேனி புஸ் புஸ் என்று ஒலித்தது. அந்த புஸ்ன்றது வந்து நேச்சுரல் சவுண்ட் காய்ஸ். அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஒரு தேனி வந்து புஸ் புஸ் என்று சத்தம் ரீங்காரம் இடுது, ஒலித்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் ஒரு இயற்கை சத்தத்தை வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்றது தான் இந்த ஆனோமோட்டோபியா அப்படின்னு சொல்றாங்க. பி புஸ்டு, தேனி புஸ் புஸ் என்று சத்தமிட்டது ஆர் ஒலித்தது, அந்த மாதிரி சொல்லலாம். செகண்ட் ஒன், த கிளாக் டிக் டாக் சவுண்ட் வாஸ் லவுட், கடிகாரம் டிக் டாக் என்று சத்தமிட்டது. இப்போ இந்த வால் கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா டிக் டாக்னு ஒரு சத்தம், டிக் 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 அந்த மாதிரி கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்ட்ஸை வந்து இந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது தான் கைஸ் ஆனோமோட்டோபியா. டோர் பேங்க்டு, கதவு தட் என்று முடியது. நம்ம கதவு தட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சத்தம் கேட்குது இல்லை, அந்த நேச்சுரலா ஒரு ஒலி, ஒரு கதவை நம்ம தட்டுறதுனால அந்த டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி இந்த நாய் கொலிக்கிறது, இந்த சின்ன சின்ன சத்தங்கள் இயற்கையால நம்ம உருவாக்குற சத்தங்களை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்றது தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆனோமோட்டோபியோட ஒர்க். இப்போ நம்ம செகண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம், ஆக்சிமோரான். ஆக்சிமோரானோட டெஃபினேஷன் பார்த்துடலாம் guys. ஆக்சிமோரான் is a figure of speech in which two opposite meaning are used together. இது ஆக்சிமோரான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு எதிர்மறையான அர்த்தம் கொண்ட இரண்டு சொற்களை ஒன்றாக பயன்படுத்துவது. இப்படி வச்சுக்கோங்க, இயற்கைக்கே அப்பாற்பட்ட ரெண்டு சொற்கள் வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, ரெண்டு சொற்களை வந்து சேர்த்து இரண்டா பயன்படுத்துவது தான் இந்த ஆக்சிமோரான். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். சைலண்ட், கேளாத அளவுக்கு அமைதி. என்ன சொல்றாங்கன்னா, டெஃபனிங் சைலண்ட்னா செவிடாக்கும் அளவுக்கு அமைதி. சத்தம் வருதுன்னா காது கேட்கல சொல்லுவோம், அது எப்படி அமைதியா இருக்கும்போது செவிடாக்கும் அமைதி? அது மாதிரி ஒரு முரண்பட்ட விஷயத்த சொல்றோம். கிளியர்லி கன்ஃபியூஸ்டு, தெளிவாக குழப்பம். என்னங்க தெளிவாக குழப்பம்? ஒன்று குழம்பிட்டோம் இல்லாட்டி தெளிவா இருக்கும் அப்படி சொல்லலாம். அதாவது முரண்பட்ட விஷயத்த சொல்றது தாங்க இந்த ஆக்சிமோரான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கான மீனிங்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். இதை வந்து நீங்க எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பெட்டர் ஸ்வீட் மெமரி, இனிப்பும் கசப்பும் கலந்த நினைவு. இனிப்பு மற்றும் கசப்பு ரெண்டுமே முரண்பட்ட ஒன்று தான் இந்த ஆக்சிமோரான். ரெண்டுத்தையும் கலந்த ஒரு நினைவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அலிகரி பார்த்துடலாம் guys. Definition: an allegory is a story or description where characters and events represents deeper moral or social meanings. அது இந்த அலிகரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, ஒரு கதை நிகழ்வு, அதை வச்சு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு தத்துவம் ஒரு கருத்தை சொல்றதுக்கு தான், மறைமுகமாக அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த அலிகரி வந்து யூஸ் ஆகுது. படம் வந்து அதில் ஒரு ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கா மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒரு ஒர்க்கில் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டோரி ஆஃப் தி ஹேர் அண்ட் தி டார்டாயிஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, முயலும் ஆமையும், அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சோம். அதில் வந்து யார் பொறுமையாக இருக்கிறவங்க, ஆக்சுவலாக முயல் வந்து வேகமாக போகும், பட் அது வந்து ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கும். அட் த சேம் டைம் ஆமை வந்து பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமையாக இருந்தாலும் அதோட வெற்றியை வந்து அதை தீர்மானிக்கும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கதையின் மூலமாக பொறுமை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. விஷயம் நடக்குது, அதுல வந்து ஒரு அமைதி அப்படின்ற ஒரு பொறுமை நம்ம சொல்றோம்ல, அந்த பொறுமை இருக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு இந்த முயல் ஆமை கதையில வந்து நம்ம படிச்சிருப்போம்.
அனிமல் ஃபார்ம் ஜார்ஜ் ஆர்வெல். விலங்குகள் மனித சமுதாயத்தை குறிக்கின்றன. அதாவது இவருடைய ஜார்ஜ் ஆர்வலோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்லாம் எப்படி இருக்கும்னா, விலங்குகள் வந்து மனித சமுதாயத்தை குறிக்கிற மாரி இருக்கும். வந்து ஒரு அலிகோரி. ஸ்டோரி ஜர்னி ரீப்ரசன்ட்ஸ் லைஃப். பயணம், வாழ்க்கை. அதாவது ஒரு பயணம் வந்து வாழ்க்கைய குறிக்கிது. நம்ம வாழ்க்கைன்றது ஒரு பயணம் மாரி. அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம், ஒரு ஸ்டோரியில உள்ள ஒரு சென்டென்ஸ், ஏதாச்சும் ஒரு ஒரு மூவி, ஏதாவது ஒரு இதில இருக்கிற அந்த கருத்து, அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அதில வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கா மாரி இவ்வளவுதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஆனமோடோஃபியா, ஆக்ஸிமோரான், அலிகோரிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சிம்பிளான ஸ்பீட் ரிவிஷன் மாரி பார்த்துடலாம் கைஸ். இப்போ நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஆனமோடோஃபியா அண்ட் ஆக்ஸிமோரான், அலிகோரி. இப்போ ஆனமோடோஃபியானா நம்ம என்ன பார்த்தோம்னா, இது வந்து ஒரு இயற்கை வளங்கள்ல வந்து ஒரு சத்தம் வரும்ல. அந்த பூனை இந்த மாரி மியான்ற சத்தமா இருக்கட்டும், தேனீ புஸ் புஸ் அப்படி சொல்றது, இந்த நாய் குலைக்கிற சத்தமா இருக்கட்டும், கதவு டிக் டிக் சத்தமா இருக்கட்டும், இல்ல வால் கிளாக் டிக் டாக் அந்த மாரி வால் கிளாக் சத்தம். நேச்சுரலா நம்ம சரவுண்டிங் என்விரான்மென்டல்ல என்ன மாரி சத்தமே வந்தாலுமே, அதுதான் ஒரு ஆனோமோடோஃபியா. ஒரு ஒர்க்ல ஒரு சென்டென்ஸ்ல அத நம்ம எங்க பார்த்தாலுமே, அது வந்து ஒரு ஆனோமோடோஃபியா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஆக்ஸிமோரான் 2 வேற வேற சொற்கள், முரண்பட்ட சொற்கள். ஒரு ஒரு விஷயம் சாத்தியப்படாத விஷயம், முரண்பட்ட சொற்கள். நம்மளால நெனச்சே பார்க்க முடியாது. என்னடா இப்படிலாம் இருக்கே! அப்படின்னு நீங்க ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு ஸ்டோரியில எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு டவுட் இருக்கும். என்னடா 2 ஒரு தொடர்பே இல்லாத சொற்கள் இருக்குன்னா, அதுதான் வந்து ஆக்ஸிமுரன். ஓகேங்களா? இப்போ வந்து அலிகோரி. அலிகோரினா ஒண்ணுமே இல்ல காய்ஸ். இப்போ நீங்க ஒரு மூவி பார்க்குறீங்க. அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்க பார்க்குற ஒரு விஷயத்துல மறைமுகமாக ஒரு கருத்து, ஒரு சோசியல் மெசேஜ், அதுல வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது தான் அலிகோரி. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் காய்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஸ்டோரி. அதாவது ஒரு ஆமையும், முயலும் ஒரு காம்படிஷன் மாரி. அதுல வந்து ஆமை வின் பண்ணிறணும். ஆனா நேச்சுரலா பார்த்தா முயல் தான் வின் பண்ணும். பட் அது ஒரு ஸ்டோரியா நம்ம பார்க்கறதுனால ஆமை வின் பண்ணிருது. அந்த இடம் அது ஒரு மூவியா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல என்ன கருத்து அப்டின்னா, அந்த இடத்துல வந்து முயல் வந்து ஒரு பொறுமையான ஒரு யுக்திய வந்து கையாண்டுருக்கும். அதனால தான் காய்ஸ் அந்த ஒரு மூவிய நம்ம பார்க்கும்போது, அதுல என்ன மறைமுகமான கருத்து என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் காய்ஸ். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல என்ன மறைமுகமான கருத்துனா பொறுமை. நீங்க படிக்கிற எல்லா விஷயத்திலயுமே இருக்கும். ஒரு ஷார்ட் ஸ்டோரி, நாவல் என்ன வேணாலும் ஒரு படமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அது மாரி ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் வந்து மறைமுகமா வச்சிருப்பாங்க. இவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த வீடியோவுல வந்து ஆனோமோடோஃபியா, ஆக்ஸிமோரான், அலிகோரின்ற 3 வந்து ஒரு சூப்பரான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிமிலி, மெட்டாஃபர், பெர்சானிஃபிகேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம். அத நீங்க பிளேலிஸ்ட்டா பார்த்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து இன்னும் இருக்கு. ஹைப்பர்போல், ஹல்யூஷன், அலிட்ரேஷன், ஐரணி இந்த மாரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் கைஸ். அதுவரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லா வீடியோஸும் பார்த்து வச்சுருங்க. ஓகே கைஸ். நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே. பாய் பாய்.